சென்னையில் வந்துட்டு இந்த கட்சிக்கு வந்தப்போ 94 சுஜாதா ராவ் பிரசிடென்ட் அப்போ Vajpayee, but Vajpayee speaks in Hindi. Vajpayee speaks in Hindi and Advani ji நிறைய இங்கிலீஷ் இருக்கும். அதனால you can Vajpayee ji it is totally that UP, that Bhojpuri, that Shuddh Hindi. Very difficult to follow. Yes, very high Hindi அவரோடது புரியாது. இதே Advani ji இது வந்து it will be a mixture of English and that Hindi which we நம்ம ஹிந்தி ரொம்ப தெரியாதவங்க கூட புரிஞ்சுக்க முடியும். And the emotion that it comes out, I have that in my this thing. Daily ஒரு வாட்டியாவது வாரத்துல ஒரு 3-4 வாட்டியாவது அதை போட்டு கேட்பேன். அவரோட the speech அயோத்தி டெம்பிள இங்க கட்டாம வேற எங்க கட்டப்படும் அப்படின்னுட்டு ஒரு ஸ்பீச் அத்வானிஜி. I just cherish that speech. நான் ஐ திங்க் இப்போ அந்த அயோத்தியா பூஜை அன்னைக்கு கூட என்னோட ஃபேஸ்புக்ல போட்டுக்கிட்டே இருந்தேன் நான் அந்த ஸ்பீச்சை அதில். ஸோ திஸ் why I am proud today உங்களை இவ்வளோ பேர் பார்க்கறதுல, பிகாஸ் நான் சுஜாதா ராவ் மேடம் இருக்குச்சு நாங்கள்லாம் மீட்டிங் வந்தோம்னா 10 பேர் 15 பேர் தான் இருப்போம். அண்ட் நுங்கம்பாக்கம் அந்த 113 வட்டம் அப்போ ஐ திங்க் இட் வாஸ் 118 நினைக்கிறேன். நான் சொல்றது 90s யாருமே எனக்கு வரமாட்டாங்க. பார்ட்டிக்கு போய் மெம்பர் ஆகுங்கன்னு கேட்டாக்க இல்லைன்னுவாங்க. ஓட் போடுறோம் போங்க, யாருக்கு ஹிந்திக்கார பார்ட்டி அந்த மாதிரி ஒரு இமேஜ் வேற. அல்ல இட் வாஸ் சோ டிஃபிகல்ட். அப்பெல்லாம் நாங்கள் கமலாலயத்தில் மீட்டிங் போட்டா கூட நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருப்போம். மகளிர் அணியில் மீட்டிங் போடுவோம், 10லேருந்து 20 பேர் தான் இருப்போம். மேக்சிமம் 20னா இட்ஸ் வெரி குட்னு அர்த்தம். பட் இப்போ டு see like this, I think this is fulfillment. அத்வானிஜி 2 பேரோட வந்துட்டு வாஜ்பாயோட ஸ்பீச் இன் பார்லிமெண்ட், 2 எம்பியோட வந்துட்டு ஐ திங்க் திஸ் இஸ் சக்சஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். இந்த பார்ட்டி வளர்றத பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் 1 foot in the grave இருக்கிறவங்களுக்குலாம் this is achievement, this is growth. இந்த மாதிரி வளர்ந்துக்கிறது காங்கிரஸ் ஃபுல்லா காங்கிரஸ் முக்த் பாரத் அதுதான் நடக்கணும். அது நடந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்று நான் கோயிலை பத்தி பேசுறது ஏன்னாக்க இந்து மதமும் கோயிலும் இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். இந்த ரெண்டும் இல்லைன்னா நம்ம நாடு நல்லா இருக்காது. அதனால தான். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஐம் சாரி ஐ ஹேவ் டு கோ பிகாஸ் டயலாக் காலேஜ் விஷயமா தான் ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு எங்களுக்கு. டயலாக் காலேஜ் நலன் தொடர்பாக we have got some very good records now and there's a recent judgment. நான் இன்னொரு பெருமை எங்களுக்கு என்னன்னாக்க இதுல இந்த கட்சியில இருக்கிறதுனாலதான் கோயில் வேலைன்னு பெருமையா சொல்லிக்க முடியுது. அதுல காவி சொன்னா doesn't matter, I'm proud about it. If I am called a saffron brigade, I'm very happy about it. எனக்கு பாவாடன்னு சொன்னாதான் எனக்கு வெக்கம். எனக்கு சாஃப்ரன் சொல்லிக்கிறதுனா I am not at all ashamed about it. I am very proud and sorry to பாதியில் போகிறதுக்கு. ராஜ்குமார் தெரியும் கொஞ்சம் தமிழ் அவரெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் பயமா இருக்கும். நான் நிறைய பேர் இந்த திராவிட கட்சிகளில் தமிழ் பற்றி பேசுவாங்க. ஐ லவ் த தமிழ் ஸ்போக்கன் தமிழ் ஸ்பீச்சஸ். இங்கே பிஜேபியில் கொடுக்குறவங்க அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. எல்ஜி சார் அவங்கெல்லாம் எல்ஜி சார்லாம் பேசுறத கேட்டாலே அவ்வளவு நல்லா இருக்கும். ஜனாஜி ஏன் நான் சொல்றேன்னா நான் இந்த பார்ட்டியில சேரணும்னு அவர்கிட்ட போனப்போ 83 அந்த மாதிரி 82-83ல இந்த பார்ட்டியில சேரணும்னு அவங்க போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு, டாக்டரா இருக்காரு. குழந்தை அப்படின்னா பொண்ணு 2 வயசுங்க. வீட்டில் உட்காந்து அவங்களை பார்த்துக்கோ, ஹஸ்பண்டை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, இதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவன் ஐ வாஸ் இன் ராஜஸ்தான். ஐ ரோட் டு மிஸ்டர் அத்வானி. அவர் அப்போ பைராம் சிங் ஷெகாவத்தை போய் பாருமா ஜெய்ப்பூர்ல அப்படின்னாரு. ஸோ ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் பைராம். அந்த மாதிரி ஸ்டார்வர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கட்சி தான் தேவை. இன்னைக்கு சக்சஸ் எனக்கு எப்படின்னா, இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாருமே பிஜேபி. என்ன வந்து என் பிரதர் சிஸ்டர் ஜாயிண்ட் ஃபேமிலி நுங்கம்பாக்கத்தை கிட்டத்தட்ட 90 இயர்ஸா இருக்கும். என்னை வந்து திட்டின எங்க வீட்டுல எல்லாரும் எப்படி நீ இந்த கட்சிக்கு போலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்ட என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆல் ஆஃப் தேம் என்னை விட ஸ்டான்சிக் ஆன் மோடிஜிஸ் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் மோடிஜி தான் இந்த நாட்டுக்கு தேவை, பிஜேபி தான் இந்த நாட்டுக்கு தேவைன்னு என்னை விட கொஞ்சம் ஓக்கலா வீட்டுக்குள்ள பேசுவாங்க, அவங்க வெளில பேச மாட்டாங்க. அது ஸோ தட் சக்சஸ். ஸோ வி see the party growing.
we see people responding. And I was சொன்ன மாதிரி the bank account, all that. So much of good things that is happening. But தமிழ்நாடுல ஏன் நம்மளால முடியலனாக்க இது திராவிட மண்ணு ஒரு நாஸ்டியா பேசி nonsense. Actually my talk every week I give. இது திராவிட மண்ணல்ல, தமிழ்நாடு is a land of temples and devotion and bhakti. Abdinity once in 10 days I give a speech in space and true I something. So once in 15 days I keep giving. So this இந்த ஒரு முட்டாள்தனத்தை தூக்கி வெள்ள போட்டுட்டு இந்த திராவிட மண் இல்ல, இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி இது. And I would like to request all of you, I think this is unconnected with BJP but still தமிழ்ன்றதுனால, ஆடி 18 ஆகஸ்ட் 3 அன்னைக்கு ராஜராஜ சோழன் காரனேஷன் முடிசூட்டி கொண்டு 1000 ஏதோ செலிப்ரேஷன் அது. I'm going there for that, August 3rd. So if people are interested, அன்னைக்கு full tour, அந்த கல்வெட்டு ராஜராஜனோட பெருமை அதெல்லாம். இந்த ராஜராஜன் பெருமையை பத்தி 4 லைன் நம்ம படிச்சிருப்போம். நான்லாம், நீங்களும் அவரோட ஜாஸ்தி படிச்சு, நான் ஸ்கூல்ல படிக்கச்சேன் 4 லைன் தான் படித்தேன் நான் ராஜராஜ சோழன் பத்தி. அதுல அப்பேற்பட்ட மாமன்னர்கள் வாழ்ந்த பூமி. ஆனா இது ஈவே ராமசாமி மண்ணுன்னு சொல்லி மூளை மழுங்கடிச்சு ஒரு 2 ஜெனரேஷனை, என்ன மாதிரி ஒரு 2-3 ஜெனரேஷனை புதக்குழியில தள்ளி மக்காக்கி உருப்படாம பண்ணியாச்சு இது. ஸோ இட் இஸ் ஹை டைம். இஃப் யூ ஹேவ் டு சக்சீட், BJP is the party and we are growing. We can. நான் நிச்சயமா நீங்க நான் சொல்லலாம், என்னோட 40 வருஷம் கிட்டத்தட்ட I am seeing now in Tamil Nadu how we have grown. I think I give a big hand for that. The heart full of heart. கண்கொள்ளா காட்சி இதுதான். Thank you very much. நண்பர்களே, இது பெரியார் மண் அல்ல, இது ஆழ்வார் மண் என்று அருமையாக விளக்கிய உமானந்த் அவர்களுக்கு நமது மண்டல் செயற்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you so much, ma'am. Thanks for coming. மேடம், நம்ம மண்டல் செயற்குழு சார்பாக விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இருந்து சாப்பிட்டு கூட போகலாமே நீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் வருகை தந்திருக்கக்கூடிய வேதமுத்து வி தனா அவர்களையும் வருக நான் வரவேற்கிறேன். இரண்டாவது, ஏற்கனவே சொன்னது மாதிரி, இரண்டாவது தீர்மானமாக கொரோனா தடுப்பு பணிகள் பற்றி அடுத்ததாக நமது கல்வியாளர் பிரிவு மேற்கு மண்டல் செயலாளர் இருக்கக்கூடிய திருமதி பாரதி அம்மா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். பாரதி அம்மா அவர்களை முன்னுக்கு வருமாறு அழைக்கிறேன். நண்பர்களே, நமது ஆயுதமலுக்கு மேற்கு மண்டலத்தில் இரண்டாவது தீர்மானமாக கொரோனா தடுப்பு பணிகள் பற்றி திரு பாபு கமல்நாத் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அதற்கு ரத்தன சுருக்கமா ஏற்கனவே சொல்லிவிட்டேன், 5 நிமிடம் மட்டும்தான் அவர் பேசுவார். வாங்க பாபு கமல்நாத். இதோட நான் இன்னொரு விஷயம் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நமது ஆயுதமலுக்கு மேற்கு மண்டல் 112வது இடத்தில் ட்ரஸ்ட்புரத்தில் இருக்கக்கூடிய அருமை நண்பர் திரு பாலாஜி அவர்கள்
நம்மளுடைய மண்டல் மட்டுமல்லாமல் சென்னையில் நிறைய விஷயங்கள் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா நோயாளியை பார்த்தாலே பயந்து ஓடி ஒளியுவோம், அவங்கள பார்த்தாலே மாஸ்க் எடுத்து போட்டுக்குவோம். இது பொதுவான விஷயம். அப்படி இருக்கும்போது இறப்ப ஒரு கொரோனா நோயாளி அந்த குடும்பத்துல இறந்துட்டாங்கன்னா கூடவே இருந்து அவங்களுக்கு முழு உதவி செஞ்சு சுடுகாட்டு வரைக்கும் கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்து கொடுத்த நமது அருமை நண்பர் பாலாஜி அவர்களை முன்னுக்கு வருமாறு அழைக்கிறேன். பாலாஜி அவர்களுக்கு மண்டல் துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் சால்வை அணிவிப்பார். நீங்க தான் ராஜேந்திரன்.